செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் அறியாத சில தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இசை விழாக்கள் நடைபெறுகின்றன. ஆனால் தமிழ் இசை விழாக்கள் நடைபெறுகின்றனவா என்று கேட்டால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேடி பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலை இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, அன்றிலிருந்து இதே நிலைதான் தொடர்கிறது. தமிழ் இசையை விட தெலுங்கில் இசை பாடுவது என்பதுதான் பெரிய நிகழ்வாக கூடுதலான எண்ணிக்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டால், தியாகையரினுடைய ஆராதனைகள் எல்லாம் தெலுங்கில் தான் இருக்கின்றன என்பது ஒரு விடையாக இருக்கிறது. இன்னொன்று, இசைக்கும் மொழிக்கும் என்ன தொடர்பு என்று சிலர் கேட்கிறார்கள். இசைக்கும் மொழிக்கும் தொடர்பே இல்லை என்றால் பிறகு அங்கு மொழி இருக்கக்கூடாது என்று தானே பொருள். தமிழுக்கு பதிலாக இன்னொரு மொழி இருக்கலாம் என்றால் மொழிக்கும் இசைக்கும் தொடர்பு இருக்கிறது என்றுதான் ஆகும். இதனை காலகாலமாக பலரும் எதிர்த்து வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அறிஞர்கள், கவிஞர்கள் இந்த நிலையை எதிர்த்திருக்கிறார்கள். பாரதியார் தன்னுடைய கட்டுரையிலே மிக அழுத்தமாக இது பற்றிய செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். இங்கே பாடுகிற இசை வித்வான்கள் பலர் பேருக்கு முக்காலே மும்மாகாணி வீதம் பேருக்கு தமிழ் தெரியாது. எனவே அவர்கள் வார்த்தைகளை சிதைத்தும் குலைத்தும் துண்டு துண்டாக ஆக்கியும் உயிரில்லாத உடம்பாக இந்த இசையை நடமாட விடுகிறார்கள் என்று பாரதியார் மிக கடுமையாக எழுதியிருக்கிறார். இந்த செய்திகளையெல்லாம் தன்னுடைய நூலில் தொகுத்து ஒரு கட்டுரையாக தந்திருக்கிறார் சீர்காழி ஆறுமுகம் அவர்கள். தமிழ் இசை செல்வம் என்னும் அந்த புத்தகம் மறைமலை நகரிலே இருக்கிற ஆய்வு அரங்கத்தினாலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இசை தோன்றிய வரலாறு, இசை கருவிகள் தோன்றிய வரலாறு, இசையினுடைய உட்பொருள், எப்படி அது வடமொழியிலே சொல்லப்படுகிறது, எப்படி அது தமிழ் மொழியிலே இருக்கிறது என்பன போன்ற பல்வேறு செய்திகள் அடங்கியிருக்கின்றன. அதில் ஒரு கட்டுரை இசை பற்றிய இந்த விவாதங்களை தொகுத்து தருகிறது. பாரதியாரைப் போலவே ராஜாஜி அவர்களும் ஒரு மேடையில் பேசுகிற போது இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். அது 1943 ஆண்டு மே மாதம் 21 ராஜாசர் அண்ணாமலையார் அவர்கள் தமிழ் இசை விழாவை நடத்துகிற போது ராஜாஜி அவர்களை விருந்தினராக வரவழைத்திருக்கிறார். ராஜாஜி அவர்கள் இடையிலே பேசுகிற போது மொழிக்கும் இசைக்கும் தொடர்பில்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள். அப்படி இல்லை. மொழியின் மூலமாகத்தான் கேட்கிறவர்கள் அந்த இசையின் பொருளை உணர்ந்து கொள்ள முடியும். அவர் இன்னொன்றையும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். எந்த மொழியில் பாடினாலும் இறைவனுக்கு புரியும் என்கிறார்கள். உண்மைதான். எந்த மொழியில் வேண்டுமானாலும் பாடினால் இறைவனுக்கு புரியலாம், ஆனால் கேட்கிறவனுக்கு புரியுமா என்று ராஜாஜி கேட்டிருக்கிறார். இன்னொரு கேள்விக்கும் மிக நல்ல விடையை அந்த மேடையிலே அவர் தந்திருக்கிறார். தியாகையர் தெலுங்கிலே தானே பாடியிருக்கிறார் என்றால், தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டு தமிழில் பாடாமல் தியாகையர் தெலுங்கிலே பாடியிருக்கிறார். என்ன காரணம் என்றால், தியாகையரினுடைய தாய்மொழி தெலுங்கு. எனவே அவர் தன் தாய்மொழியில் பாடியிருக்கிறார். அவரை நாம் பின்பற்ற வேண்டுமானால் நாம் நம் தாய்மொழியில் பாடுவதுதான் சரி என்று ஒரு அழுத்தமான கருத்தையும் அந்த இடத்தில் எடுத்து வைத்திருக்கிறார். இது பற்றி பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு தருணங்களில் சொல்லியிருக்கிற செய்திகளையெல்லாம் அந்த கட்டுரை மிக சுவைபட நமக்கு தொகுத்து தருகிறது. இலக்கிய ரசிகர் டிகேசி அவர்கள் மொழியையும் இசையையும் சேர்க்கிற போது வருகிற இனிமைக்கு ஒரு எளிமையான எடுத்துக்காட்டை கூறியிருக்கிறார். கடலை மாவும் சுவையானது தான், சர்க்கரையும் சுவையானது தான். அவற்றை தனித்தனியாக உண்பதை விட கடலை மாவையும் சர்க்கரையும் சேர்த்து செய்கிற லட்டு எவ்வளவு சுவையாக இருக்கிறது, அப்படிப்பட்டது தமிழ் இசை என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு மொழியும் இசையும் சேர்ந்து பயணப்படுவது என்பதுதான் சரி. அப்படி இல்லாமல், மொழி இல்லாமல் வெறும் இசையாக இருக்குமானால் அது வேறு. ஆனால் வேற்று மொழியிலே இருக்கிற போது அதனுடைய பொருள் நமக்கு புரியாமல் போகிறது. தமிழ்மொழி பாடலையும் கூட தமிழ்மொழி அறியாதவர்கள் இசையை மிக நன்றாக அறிந்தவர்கள். ஆனால் தமிழ்மொழி அறியாதவர்கள் பாடுகிற போது பல்வேறு குழப்பங்களும் ஆபத்துகளும் நேர்ந்து விடுகின்றன. அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை பேசுகிற போது கூறிய கருத்தையும் அந்த நூல் மேற்கோளாக காட்டியிருக்கிறது.
அண்ணா சொல்லுகிறார், ஒரு இசை அரங்கத்திற்கு நான் போயிருந்தேன். அங்கே பாடி அவருக்கு தமிழ் முழுமையாக தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் அந்த இசை அரங்கத்தின் ஒரு பகுதியில் நிரவல் என்று சொல்லுவார்கள். ஒரு நிரப்புவது, காலியாக இருக்கிற இடங்களை சொற்களால் அசைகளால் நிரப்புவது நிரவல் என்பார்கள். பஞ்சபாண்டவருக்கு தூது போனாயே என்று கண்ணனை பற்றிய பாட்டு அது. பஞ்சபாண்டவருக்கு தூது போனாயே என்கிற அந்த பாடல் வரியை அந்த இசை வித்வான் எப்படி பாடியிருக்கிறார் என்றால், நான் நிரவுகிறேன் என்கிற அந்த போக்கில் பஞ்சபாண்டவர்க்கு தூ தூ போனாயே என்று பாடுகிறார். தூது போனாயே என்பதை தூ தூ போனாயே என்று பிரித்தால் அது கண்ணனை பாராட்டுகிற மாதிரி இல்லை, தூ தூ என்று கண்ணனை இழிவுபடுத்துகிற மாதிரி அல்லவா இருக்கிறது என்று அண்ணா எடுத்து சொல்லுவார். இப்படி மொழிக்கும் இசைக்குமான தொடர்பு என்பது மிக நெருக்கமானது. ஒரு மொழியினுடைய பாங்கறிந்து பாடுவது என்பதுதான் அந்த மொழிக்கு பெருமை சேர்க்கும் என்பதையெல்லாம் எடுத்து காட்டுகிற அந்த இசை அறிஞர் ஆறுமுகம் அவர்கள் பாகவதற்கு நேர்ந்த ஓர் அனுபவத்தையும் பதிவு செய்திருக்கிறார். பாகவதர் என்றாலே M.K. தியாகராய பாகவதர் தான். திருவையாற்றிலே ஆராதனை விழா நடக்கிற போது இப்படிப்பட்ட தமிழில் பாடுகிறவர்களுக்கு பெரும்பான்மையாக இடம் கிடைப்பதில்லை. பாகவதற்கு இடம் கொடுத்தார்கள், அவருக்கு இருந்த மிகப்பெரிய புகழ் காரணமாக. ஆனால் அப்போதும் கூட ஒரு நிபந்தனையோடு தான் அந்த அரங்கம் அவருக்கு அளிக்கப்பட்டது. 15 நிமிடங்கள் நீங்கள் பாடலாம் என்று. பாகவதரின் பாடலை கேட்பதற்காக கூடியிருந்த அந்த மக்கள் வெள்ளம் 15 நிமிடங்களில் பாகவதர் பாட்டை நிறுத்துவார் என்றால் ஏற்காது என்கிற நிலை ஏற்பட்டது. பாகவதர் பாடினார். அந்த மக்கள் வெள்ளமே கடல் அலை போல் அசைந்தது. பாடினார், பாடிக்கொண்டே இருந்தார். யாராலும் நிறுத்த முடியவில்லை. ஏறத்தாழ 3 மணி நேரம் பாகவதரினுடைய இசை நிகழ்ச்சி அன்றைக்கு அங்கே நடந்தது. வரலாற்று திருவையாற்று ஆராதனை விழா வரலாற்றிலேயே அதுதான் குறிப்பிடத்தக்க நீண்ட நேரம் நடந்த நிகழ்ச்சி என்கிற பதிவையும் அவர் தந்திருக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் தமிழுக்கு மதிப்பு மக்களிடத்திலே இருக்கிறது, இசை அரங்குகளை நடத்துகிறவர்களிடத்திலே தான் இல்லை. அதனாலே தான் K.P. சுந்தராம்பாள், இசை முரசு தண்டபாணி தேசிகர், சிதம்பரம் ஜெயராமன், மதுரை சோமு, சீர்காழி கோவிந்தராஜன் போன்ற கணீர் என்ற குரலுக்கு சொந்தக்காரர்கள், நல்ல தமிழ் அறிந்தவர்கள், தமிழ் சொற்களை சரியாக ஒலிக்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் இசை தளங்களிலே நாம் உரிய இடங்களை கொடுக்காமல் விட்டுவிட்டோம் என்கிற கவலையையும் அந்த நூலில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார்.